நார்மலா நம்ம பஸ்ல, ட்ரெயின்ல போறோம்னா, நம்ம லக்கேஜ் பேக் பண்றது வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதுவே நம்ம ஃப்ளைட்ல போறோம் அப்டின்னா, நம்ம லக்கேஜ் பேக் பண்றப்போ எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருப்போம்ல. ஏன்னா, ஏர்போர்ட்ல நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நம்ம ஒருத்தரோட லக்கேஜ் வெயிட்ட செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா பேக்கேஜ், எக்ஸ்ட்ரா வெயிட் இருந்ததுன்னா, அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா நம்ம கொண்டு போனத ஏர்போர்ட்ல தூர போடுற மாதிரி இருக்கும். அதனால எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டே வீட்ல வச்சு எவ்ளோ வெயிட் இருக்கு நம்ம லக்கேஜ் செக்கிங்ல இது பாஸ் ஆகுமா? இல்ல எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வருமா? அன்வான்டடான்னு செக் பண்ணிட்டு தான் ஃப்ளைட்ல போறவங்கலாம் பேக்க பேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சி ப்ரோகிராமிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ்க்கு ஒன்னொன்னுக்கும் இவ்ளோ மெமரி தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்டின்ட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அத வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட வேரியபிள்ஸ்க்கு வந்து எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது, எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணுதா, கம்மியா யூஸ் பண்ணுதா அப்டின்ட்டு நம்ம அ செக் பண்ணிக்கலாம். இத பத்தி இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம சி புரோகிராமிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் எவ்வளோ மெமரி அசைன் ஆயிருக்குது, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது, அதோட லிமிட்ல தான் இருக்குதான்னு செக் பண்றதுக்கு சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து மெமரி அலோகேஷனுக்கு, ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்றதுக்கு இதுதான் சின்டாக்ஸ். ஓகே. சைஸ் ஆஃப் இதோட ரிட்டர்ன் டைப் வந்து எல்யூ லாங் அன்சைன்ட் மாதிரி. ஏங்கிறது ஓகே இந்த வேல்யூ 10 இது வந்து என்ன சைஸ் இருக்குது அப்டின்ட்டு. மோஸ்ட்டா இது இன்டிஜர். ஸோ 4ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டபுள் சைஸ் ஆஃப் டபுள்னா, இதுல வந்து டபுள்ங்கிறது டபுள் டேட்டா டைப் மாதிரி. இந்த டேட்டா டைப்போட சைஸ் என்ன அப்டின்ட்டு செக் பண்றதுக்கு. 8 இருக்கும் மோஸ்ட்டா. சைஸ் ஆஃப் ஆப்பரேட்டர் இட் ரிட்டர்ன்ஸ் த சைஸ் ஆஃப் ஆர் வேரியபிள் ஆர் டேட்டா டைப். எத நம்ம குடுக்குறோமோ அது. இதோட ரிட்டர்ன் டைப் வந்து அன்சைன்ட் இன்டிஜர். அதான் எல்யூன்னு போட்டோன லாங் அன்சைன்டு. ஒரு கம்ப்ளீட் அரேயா குடுத்துட்டு, ஏ ஆஃப் இந்த அரேக்கு வந்து நம்ம மெமரி சைஸ் ஆஃப் என்ன, எவ்வளோ சைஸ்ன்னு செக் பண்ணோம்னா, அந்த கம்ப்ளீட் அரேயோட சைஸ் மென்ஷன் பண்ணும். டோட்டல் மெமரி சைஸ். எத்தன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லாது. எத்தன எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து வேற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. எவ்வளோ நம்பர் ஆஃப் லென்த் ஆஃப் த அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம காமா ஆப்பரேட்டர் பத்தி பார்க்கலாம்.